வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 56வது நாள் பயணம். வெளிநாட்டில் என்னோட 21வது நாள் பயணம். நேற்று திரும்பியும் லாவோஸில் வந்துட்டேன், பக்சேக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கே கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் யோசிச்சதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்கு. இங்கேருந்து ஒரு 600-650 கிலோமீட்டரில் வியன்டைன்னு ஒரு ஊர் இருக்குது, பெரிய சிட்டி. அந்த சிட்டிக்கு இங்கேருந்து பஸ்ஸில் போனால் ஒரு $30. சைக்கிளுக்கு இன்னைக்கு தான் பேச போகிறேன், தாய்லாந்து வர்றதுக்கு. இங்கிருந்து பேங்காக் வரணும்னா ஒரு 700 கிலோமீட்டர். பக்சே டு பேங்காக் 700 கிலோமீட்டர்ஸ். நான் வந்து பக்சேலேருந்து ஃப்ளைட் ஃபேரை பார்த்தா 35,000-40,000 அப்படி இருக்குது. அதனால் நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வியன்டைன்லேருந்து கம்மியாக இருந்தது. அதனால் வியன்டைன்லேருந்து 24ஆம் தேதி, அதாவது நாலு அன்னைக்கு ஈவினிங் நான் புக் பண்ணியிருக்கேன். நாலு அன்னைக்கு ஈவினிங்கே நான் வந்து பேங்காக் போயிடுவேன். அதனால் வியன்டைனுக்கு இன்னைக்கு நைட்டு பஸ்ஸு $30 கொடுத்து பக்சே டு வியன்டைனுக்கு நான் போகிறேன். அங்கே 2 நாள் ரூம் புக் பண்ணியிருக்கேன். அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு தாய்லாந்து வந்துடுவேன். இங்கே வந்து இந்த சைக்கிளை பஸ்லேயோ லாரிலையோ எதையோ புக் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். என்ன ரேட்டுன்னு இன்னும் எனக்கு சொல்லலை. சொன்னாங்கன்னா அதுக்குண்டான பேமெண்ட்டை இவங்ககிட்ட கொடுத்துட்டு 24ஆம் தேதி ஈவினிங் இவங்க இங்கே புக் பண்ணாங்கன்னா 25ஆம் தேதி காலையில் நான் அங்கே தாய்லாந்தில் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி கேட்டிருக்கேன். இந்த ஹோட்டலில் இருக்கிற தம்பி ஒருத்தன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம். இவ்வளோ நாள் ஸ்மூத்தாக போச்சு. ஒரு 2-3 நாள் சின்னதாக ஒரு குழப்பம். இதையும் ஆண்டவர் வந்து சரியாக வழி நடத்தி தீர்த்து வைப்பாருன்னு நம்புகிறேன். இப்போது இந்த பாஸ்போர்ட்டில் கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அந்த கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது ஏதாவது ஏர்போர்ட்டில் குறி வருமா என்னன்னு தெரியல. நடந்ததை நம்ம சொல்லுவோம். என்ன நடக்குதோ இறைவனோட செயல். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை பார்ப்போம். இப்போ நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டல் பாருங்கள். இங்கே தான் வந்து 2 நாள் நான் தங்கியிருந்தேன். அழகாக இருக்குது. ஒரு பெட்டும் நல்ல ஸ்பேசியஸாக. இங்கே 14 பெட் இருக்குது. 14 பெட் இருக்குது. ப்ளஸ் வந்து டாய்லெட்ஸ் வந்து 5 இருக்குது. வாஷ் பேசின் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழே வந்து ரெஸ்டாரண்ட்டு சூப்பராக இருக்குது. பின்னாடியே பஸ் ஸ்டாண்டு. தூரத்தில் மலை, அந்த மலைக்கு நடுவில் ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்குது. தெரியாதுன்னு நினைக்கிறேன்.